வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்குச் செம்மையானவைகளைச் செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாயிருக்கிற கர்த்தர். இந்த யாத்திராகம 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாயிருக்கிற கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அப்படிதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். அதில் தான் நம்ம அறிந்து கொள்ளணும். டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் வைத்தியம் செய்வோம், ஆனால் சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான், அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் சுகம் கொடுக்கறது கர்த்தர். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஒரு சுபாவமே சுகம் கொடுப்பது. வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து நம்மை சுகமாக்கி நம்மை மகிழ பண்ணுவது, அதுதான் தேவனுடைய ஒரு அற்புதமான சுபாவம். இன்றைக்கு ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு, பிசாசு கொண்டு வந்த ஒரு பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு, எலும்புகள், நரம்புகள், கண்கள், சிறுநீரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற தேவன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சுகமாக்குகிற தேவன். பாருங்களேன், ஆண்டவர் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பல விதங்களில் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சுகமாக்குகிற தேவனாக, விடுதலை கொடுக்கிற தேவனாக, தேவைகளை சந்திக்கிற தேவனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, ஆலோசனை கொடுக்கிற தேவனாக, இப்படி பல விதங்களிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். அவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவன். அதில் ஒன்றுதான் சுகம் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தருவார். நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடி, நான் 14 வயசில் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தது உங்களுக்கு தெரியும். இருதய வீங்கி வலதுகால் நடக்க முடியாமல் இயேசு முதல் தன்னை எனக்கு வெளிப்படுத்தும் போது சுகமளிக்கிற தேவனாகத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். சுகமாக்குகிற தேவன். அவர் என்னை சுகமாக்கினார், என் மரண படுக்கையை மாற்றினார், செயலற்று கிடந்த நொண்டியாயிருந்த என் காலை நடக்க பண்ணினார், வீங்கியிருந்த என் இருதயத்தை ஆண்டவர் அப்படியே சுகமாக்கி நார்மல் ஆக்கிவிட்டார். ஆனால் ஆண்டவர் சுகமளிக்கிற தேவனாகத்தான் முதலாவது எனக்கு வெளிப்பட்டார். அதன் பிறகுதான் இரட்சகராக வெளிப்பட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஆண்டவர் கொடுத்த சுகம் எப்படிப்பட்டதுன்னா, பாருங்க, ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். சில வருடங்கள் கழிந்தது, ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார், ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கடந்து விட்டார். ஒரு சமயம் பாருங்கள், ஆஸ்திரேலியா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஆஸ்திரேலியாவில் சிட்னி என்கிற பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது ஒரு நாள் அங்கே அந்த கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணின ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர், அவங்க ஆஸ்பத்திரியெலாம் வச்சுருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை சாப்பிட கூப்பிட்டு இருந்தார்கள். அப்போ அவங்களும் கூட்டத்துக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு நாள் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னு, சரி நீ ஒரு நாள் அப்படி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் அங்கே சாப்பிட்டெல்லாம் முடித்த உடனே அந்த வீட்டை ஒட்டி டிஸ்பென்சரி, அவங்க ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க. அங்கே ஆட்கள் வருவாங்க, மருத்துவம் செய்வாங்க. அதெல்லாம் கொண்டு காமிச்சாங்க. நான் எல்லாம் பார்த்தேன். பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போ சரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்றைக்கு நாளில் ரொம்ப தொண்டை கட்டி இருந்தது, பேசுறதுக்கு கூட பலன் இல்லை. பிரசங்கம் பண்ணி தொண்டை கட்டி அந்த தொண்டை பேச முடியாத நிலைமையில் இருந்தார். அவங்க எனக்கு, நான் சொன்ன டாக்டர்கிட்ட, எனக்கு தொண்டை ரொம்ப கட்டியிருக்கு, பேச தான் கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது அது தொண்டைக்கு
ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான். உடனே அவங்க என்ன சேரில் உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, ஹார்ட்டை செக் பண்ணாங்க. நான் சொன்னேன், டாக்டர் எனக்கு தொண்டை தான் பாதிச்சிருக்குது, அதுக்காக எனக்கு செக் பண்ணி ஏதாவது மாத்திரை அல்லது ஏதாவது இருந்தால் கொடுங்க தொண்டையை சரி பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, பிரதர் தொண்டைக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, அதனால தான் ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட தொண்டை அந்த பாதிப்பு தெரியும், அதனால தான் உங்களோட ஹார்ட்டை செக் பண்ணுறேன். நான் அப்படியே செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசித்துட்டு உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தெரியுது, அதனால் நம்ம ஒரு ஹார்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாருங்க என் எனக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு தொண்டை தான் சரியில்லை, எனக்கு ஹார்ட்டு நல்லா தான் இருக்குது, வலி இல்லை, ஒன்றுமில்லை, இருதய நார்மலாக தான் துடிக்கிறேன், இல்லை ஏதோ சம்திங் ராங், எனக்கு அது தெரியுது, நான் செக் பண்ணி பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தெரியுது பிரதர், அதனால் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன், போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு இருதயம் வீங்கி நான் மரணப்படுக்கையில் இருந்தபோது தான் இயேசு என்னை குணமாக்கினார் நான் சொன்னோன்னே, ஓகே அப்போ அதனால் ஏதாவது பின் விளைவுகள் பாதிப்பு வந்திருக்கலாம், எதுக்கும் இருக்கா ஒரு செக் பண்ணுறதுல தப்பு இல்லையேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட அடுத்த நாள் போனோம், டாக்டரில் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க, இல்லாட்டினா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட மாதக்கணக்காக காத்திருப்பாங்களாம். இவர் டாக்டராக இருந்தாலும் உடனே பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. நான் ராத்திரியில் தங்கியிருக்க இடத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் தானே என்னை சுகமாக்கினீர், வீங்கி இருந்த என் இருதயம் எனக்கு அற்புதமான சுகம் கொடுத்தீர், புது இருதயத்தை கொடுத்திருக்குன்னு எல்லா இடமும் நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு புது இருதயத்தை நீ தந்திருக்கிறீர், இப்போ என் இருதயத்தில் பாதிப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்களே, நாளைக்கு செக் பண்ண போகணுன்னு சொல்கிறாங்களே, போகிறதா வேண்டாமா, எனக்கு ஏதாவது நீ சொல்லணும்னு சொல்லி ராத்திரியில் காத்திருந்து ஜெபம் பண்ண ஆண்டவரிடத்தில், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணு. ரொம்ப நேரம் ஜெபிக்கிற ஆண்டவரிடத்தில், நீங்கள் என்னை சுகமாக்குனது உண்மை, நான் இவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய கிருபை, 20 வருஷம் நல்ல சுகமாக இருக்கிறேன், ஆனால் இப்போ திடீர்னு ஆட்டில் ஏதாவது இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். ராத்திரியில் காத்திருந்தேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். அப்போ ஒரு சத்தம், ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். அந்த வார்த்தை, இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். நானே, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தீ, ஆண்டவர் பேசினார். அப்போ உடனே நீர் தானே என்னை பரிகாரி, என்னை சுகமாக்கின தேவன், அப்போ சுகமாயிடுச்சு இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் ஆண்டவர் என்ன. ஆண்டவர் சொன்னார், இல்லை நாளைக்கு நீ போ, ஆஸ்பத்திரிக்கு நீ போ, அவங்க செக் தானே பண்ண போகிறாங்க, அவங்க பரிசோதனை தானே பண்ண போகிறாங்க, பண்ணட்டும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நான் விளங்க பண்ணுவேன், நீ போன்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க இந்த டாக்டர் கூப்பிட்டு போகிறார். நான் போயிருக்கிறேன். அவர் ரெண்டு பார்த்துட்டு அந்த ஹார்ட்டுக்கு என்னென்ன செக் பண்ணுவாங்களோ, ட்ரெட்மில்ல நடக்க விட்டு ஓட விட்டு அது நிறையா விதவிதமாக, அவர் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் சில மணி நேரங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணி 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 ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு 2 மணி நேரம் கழித்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் உட்கார சொன்னார். உட்கார்ந்த உடனே அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களுடைய இருதயம் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாமல் பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. 100% பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லை, நல்ல ஆரோக்கியமான ஒரு இருதயம். அப்போ தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் இலங்கை சார்ந்த ஒரு தமிழர், கிறிஸ்தவர் கிடையாது, இலங்கை தமிழர் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு 14 வயசில் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி நான் மரணப்படுக்கையில் இருந்தேன், செத்து போயிடுவேன்னு தான் சொன்னாங்க, டாக்டர்ஸ் என்னை கைவிட்டாங்க. அப்போ இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தா, என் வீங்கி இருந்த இருதயம் நார்மல் ஆச்சு, எனக்கு சுகம் கொடுத்தது இயேசு, அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஆச்சரியமாக அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு அப்புறம் சொன்னார், ஒரு முறை இருதயம் பாதிக்கப்பட்டால், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ, இருதயத்தில் ஒரு பலவீனம் வந்தாலோ, இருதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, எத்தனை வருஷமானாலும் மறுபடியும் அந்த இருதயத்தை பரிசோதிக்கும் போது அதனுடைய ஸ்கார்ப், அதனுடைய அடையாளம் தெரியும்.
இந்த இருதயம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அடையாளம் தெரியும். ஆனால் உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு பாதிப்பு வந்த அடையாளம் கூட இல்லை, புது இருதயமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் அந்த டாக்டர் சொன்ன காரியம். உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்ட அடையாளம் கூட இல்லை, ஒரு புது இருதயமாக இருக்கிறாரு. அதான் இயேசு எனக்கு புது இருதயத்தை கொடுத்தார். அது ஆண்டவர் கொடுக்கிற சுகம். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? இயேசு புது இருதயம் உங்களுக்கு தரப்போகிறார். கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குதா? ஆண்டவர் புதிய சிறுநீரகத்தை தரப்போகிறார். கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்குதா? புதிய கர்ப்பப்பையை தருவார். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு போச்சுங்க, ரொம்ப பலவீனம், இயேசு புதிய நரம்புகளை உண்டாக்குவார். எலும்புலெல்லாம் வலி, இந்த எலும்பு பாதிக்கப்பட்டு போச்சு, புதிய எலும்புகளை ஆண்டவர் தருவார். புதிதாய் அவர் மாற்றுவார். அதான் ஆண்டவருடைய சுபாவம். நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஆண்டு சொல்ற, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அவர் அற்புதமான சுகம் தருவார். கேன்சராக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கட்டும், அல்லது ஆஸ்துமாவாக இருக்கட்டும், அல்லது ஆர்த்தரைட்டிஸ், எலும்புகள் ஜாயிண்டுகள் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், எந்த வியாதியும் அவரால் மாற்ற முடியும். அவர் சுகமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறார். 2 காரியத்தில் அவர் சுகம் கொடுக்க நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது ஒரு வசனம் நான் பார்க்க போகிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருங்க சொல்றாரு, உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன், உங்களுடைய சீர்கேடுகளை குணமாக்குவேன். அப்போ முதலாவது ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு சீர்கேடு இருக்கிறது, அந்த சீர்கேடுகளை நான் மாற்றி உங்களை குணமாக்குவேன். அதாவது பாவ சீர்கேடுகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதுதான் நம்மளை சீரழித்து கொண்டிருக்கிறது, சீர்கேட்டை கொண்டு வருகிறது. மதுபானம், போதை வஸ்துகள், சண்டைகள், குழப்பங்கள், லஞ்சம் வாங்குவது, அநியாயமான சம்பாத்தியம் பண்ணுவது, கலப்படம் செய்வது, அடுத்த ஆட்களை பற்றி புறங்கூறி தெரிவது, இருதயத்திலிருந்து புறப்படுகிற பாவம், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு உள்ளத்திலிருந்து மனுஷனை புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். மார்க் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல். இதெல்லாம் சீர்கேடான காரியங்கள். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சீர்கேடுகளை நான் முதலாவது குணமாக்குவேன். உங்க வீட்டுக்குள்ள சீர்கேடுகள் காணப்படுகிறது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சீர்கேடுகள் காணப்படுகிறது, ஒரு பரிசுத்தம் இல்லை, சீர்கேடுகள் உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. உங்களால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களால் மற்றவங்க துன்பப்படுத்தப்படுகிறார்கள், மற்றவங்களை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள், சீர்கேடுகள் காணப்படுகிறது. அதை முதலாவது நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுகிட்ட கொண்டு வர்றாங்க. அவன் கை கால் பயன்படுத்த முடியாது, செயலற்ற போனார், காலும் செயலற்ற போனார், படுக்கையிலே அவனை வச்சிருக்கிறாங்க. அவனை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறாங்க. அவனால் நடக்க முடியாது, நிற்க முடியாது. அவனை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் படுக்கையோடு வைக்கிறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். இப்போ இயேசு அவனை எழும்பி நடக்க பண்ண போகிறார். நடக்க முடியாமல் இருக்கிறான், எழும்பி நடன்னு சொல்ல போகிறார். அற்புதம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே இயேசு அவனை பார்க்குறார். பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில் சீர்கேடுகள் காணப்படுகிறார். அந்த பாவ சீர்கேடுகள்னால தான் அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அப்போ சுகமாக வேண்டுமானால் முதல்ல சீர்கேடுகள் குணமாக்கப்பட வேண்டும், அந்த சீர்கேடுகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அந்த பாவங்கள் அவனை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அந்த சீர்கேடுகள் குணமாக்கப்படணும். அதாவது ஆத்மாவிலே ஒரு சுகம். அவனுடைய ஆத்மா பாவத்தினாலே கரைப்பட்டு இருக்கிறது. அதுல முதல்ல சுகம் வந்தாதான் சரீரத்தில் சுகம் வரும். உள்ளான ஆத்மாவில் சுகம் வந்தாதான் சரீரத்தில் சுகம் வரும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன், அதுக்காக நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இப்போ அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எந்த சீர்கேடு அவனுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிறதோ அந்த சீர்கேட்டை ஆண்டவர் முதலாவது மாற்றுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் மன்னிக்கும் போது அந்த சீர்கேடுகள் அப்புறப்படுத்தப்பட்டு விடும். அதன் பிறகு ஆண்டவர் சொல்ல, எழும்பி நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழும்பி நடந்து விட்டான். பாவம் மன்னிக்கப்படாம வியாதியிலிருந்து சுகம் உண்டாக முடியாது. முதல்ல பாவம் மன்னிக்கப்படணும், பாவ சீர்கேடுகள் மாற்றப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தணும். பேச்சில் சீர்கேடு, பார்வையில் சீர்கேடு, சீர்கேடான வீண் பேச்சுகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆளை பற்றி உட்காந்து பேசுறாரு. திண்ணையில் உட்காந்து அந்த தெருவில் உள்ள அவ வீடு இவ வீடு, அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு அடுத்த ஆளை பற்றி, இதெல்லாம் சீர்கேடான வீண் பேச்சுகள். இதெல்லாம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல உன் சீர்கேட்டை நான் குணமாக்கணும். உன் பேச்சில் சீர்கேடு இருக்கிறது, உன் நடக்கையில் சீர்கேடு இருக்கிறது. முதல்ல நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன். அந்த மனிதன் தன் பாவத்தை குறித்த உணர்வோடு வந்தான். ஐயோ, நான் பாவம் செய்துட்டனே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுன்னு இறக்கம் வருவான். அப்போ நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை மன்னியும், அதை மாற்றும் என்று ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். அதனால தான் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், அதுதான் சுகத்தை தடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தடுக்கிற அந்த சீர்கேடான காரியம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இந்த சீர்கேடுகள் என்னை விட்டு வெள்ளகட்டும், இன்றைக்கு என்னை குணமாக்கும். உடனே உடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். அப்போ முதலாவது ஆண்டவர் சுகம் கொடுக்க விரும்புகிற இடம், உடைய சீர்கேடுகளை கர்த்தர் மாற்றி குணமாக்க விரும்புகிறார். ரெண்டாவது, இயேசு இந்த உலகத்தில் உலக நாட்களில் என்ன செய்தாராம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். ஜனங்கள் மத்தியில் அவர் நடந்தார். கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார், வியாதியஸ்தரை சுகமாக்கினார், பிசாசை துரத்தினார். இதான் ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியம் 3.5 ஆண்டு காலம் அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்து அப்புறம் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்போ பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு. அதான் வேதம் சொல்லு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்தார். பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு. என்ன வல்லமை? வியாதியை கொடுக்கிற வல்லமை, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வல்லமை, பயத்தை உண்டாக்குகிற வல்லமை, தற்கொலைக்கு தூண்டுகிற வல்லமை. இதுதான் சாத்தானுடைய வல்லமை, பிசாசனுடைய வல்லமை. ஜனங்களை பாவத்துக்குள்ளாக்குவது பிசாசனுடைய ஒரு வல்லமை. அசுத்தாவினுடைய கிரியைகள் பாருங்க, பாவம் செய்ய வைக்கிறது, பயப்பட வைக்கிறது, சரீரத்தை பலவீனப்படுத்துவது, தற்கொலையை தூண்டுவது, தூக்கத்தை கெடுப்பது, இதெல்லாம் பிசாசனுடைய வல்லமை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் உலாவும் போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார். பிசாசுக்கு இன்னொரு வல்லமை, நோய்களை கொண்டு வருகிற வல்லமை, வியாதியை கொண்டு வருகிற வல்லமை. சிலருடைய சரீரத்தில் சில வியாதி, அந்த அசுத்தாவி போன உடனே இந்த வியாதி போயிடும். பாருங்கள், ஒரு சகோதரி சொன்னாங்க, ஜீரண உறுப்பு என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, வாமிட்டம் வந்துடும், வயிற்றில் ஒன்றுமே தங்காது, ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டது. டாக்டர்ஸ் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்ட ஒன்று உடம்புல தங்காது, ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தது. அது அசுத்தாவி, அது ஒரு பிசாசு. அந்த வியாதியை கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை தாக்கி ஜீரண உறுப்பை தாக்கி வைத்திருந்தது. அந்த ஆவி போன உடனே சரியாக செயல்படும் ஜீரண உறுப்பு.
சிலரால் கையை தூக்க முடியல, கையில் வலி. அது பிசாசு அந்த வலியை கொண்டு வந்து உங்களுடைய கையை முடக்கி வைத்திருக்கிறான். இயேசு குணமாக்குகிறார். அந்த பிசாசின் கட்டுகளை அறுத்து உங்களுடைய சரீரத்தை சுகமாக்கி உங்களுடைய கைகளை பயன்படுத்த வைக்கிறார். அதான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறாரு. சாத்தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியை கொண்டு வந்திருந்தாலும், கேன்சர், ஆஸ்துமா அல்லது டயபெட்டிஸ், எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ல, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பிசாசின் வல்லமையிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கு உங்களை தரப்போகிறார். கண்களில், காதில், எலும்புகளில், நரம்புகளில், கையில், காலில், எல்லாத்திலும் ஒரு சுகம், பெர்ஃபெக்ட் ஒரு ஹெல்த் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சரீரம் பாதிக்கப்பட்ட அந்த வியாதியினுடைய கட்டுகளை அறுத்தறிய போகிறார். அதனால தான் இயேசு உலகத்தில் ஒரு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், மரித்தோரையும் எழுந்திருக்க செய்தார். அவருடைய வல்லமை சகல நோயில் இந்த மக்களை விடுதலை ஆக்கிற்று. பலதரப்பட்ட வியாதிஸ்தர்கள் வந்தாங்க, எல்லாரையும் அவர் குணமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறாரு. முதல்ல சீர்கேடுகளை குணமாக்குகிறார், இரண்டாவது சரீரத்தை சுகமாக்குகிறார். சீர்கேடுகள் குணமாக்கப்பட்டாதான் சரீரத்தில் சுகம் உண்டாகும். இந்த பக்கம் பாவத்தை வைத்துக்கொண்டு இந்த பக்கம் இயேசு என்னை சுகமாக்கணும்னா ஆண்டவர் சுகமாக்க முடியாது. இந்த பக்கம் மதுபானம் குடித்து கொண்டு இந்த பக்கம் வந்து ஆண்டவரை கேன்சர் வியாதியை சுகமாக்கன்னா சுகமாக்க முடியாது. முதல்ல சீர்கேடுகள் மாற்றப்பட வேண்டும், அதன் பிறகு சரீரத்தில் சுகம் உண்டாகும். இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு உங்களுடைய சீர்கேடுகளை அவர் குணமாக்கி சரீரத்தில் இருக்கிற நோய்களையும் குணமாக்கி உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அப்ப இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இயேசுவண்டை வரணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், என்னை குணமாக்குவதற்கு சிலுவையிலே நோய்களை சுமந்தார், என் பாவங்களை சுமந்தார், என்னுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்தார் என்பதை விசுவாசித்து இயேசுவே என்னை குணமாக்கும். அவ்வளவுதான். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டா உடனே உடைய கரம் நீட்டப்படும், உடனே தொடுவார், உடனே மாற்றம் உண்டாகும், உடனே அற்புதத்தை காண்பி. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார், இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை சுகமாக்கும்படி நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறாரு. கர்த்தருடைய வல்லமை நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறது. வியாதிஸ்தரை குணமாக்கும்படி தேவனுடைய வல்லமை அந்த பிரசன்னமாயிற்று என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை சொல்லிருக்கிறாரு. உங்களை குணமாக்கும்படிக்கு நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அதனால இன்றைக்கு சுகம் தருவா, நீங்க விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். எனக்கு இன்றைக்கு இயேசு சுகம் தருவார், எனக்கு இன்றைக்கு அற்புதமான சுகம் உண்டாகும், என் சரீர வியாதி இன்றைக்கு விலகும். இயேசு எனக்குத்தான் அற்புத சுகம் தரப்போகிறார். விசுவாசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோட ஜெபிக்கணும், வாய் திறந்து. இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்கணும். டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா சும்மா கை நீட்டிட்டு அப்படி உட்காந்துருப்பீங்களா? எனக்கு இப்படி செய்யுதுங்க, எனக்கு சுகம் வேணுங்க, அதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். வாய் திறப்பீங்க. இயேசு இங்கே தான் பிரசன்னமாகி இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடினாலும் இருக்கிறேன்னு சொன்னார், இங்கே தான் இருக்கிறார். நீங்கள் வாய் திறந்து இயேசுவே எனக்கு சுகம் வேணும், இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என் கைகளில் சுகம் வேண்டும், என் கால்களில் சுகம் வேண்டும், இயேசுவே என்னுடைய இந்த வியாதியை விட்டு விலகணும். நீங்கள் வாய் திறந்து கேட்கணும். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உங்களை குணமாக்குவார், அற்புதமான சுகம் தருவார், இன்றைக்கு தருவார், இப்பொழுது தருவார். நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க பாருங்க. பிறந்ததுலேருந்தே இந்த கால் வளைஞ்சிருக்குமா, ஒரு கால் நம்மளை மாதிரி இப்படி நேரம் இருக்காது, இப்படி தான் வளைஞ்சிருக்கும். அப்போ நடக்கும்போது அப்படி தான் தாங்கி தாங்கி நடப்பாங்க, இந்த கால் வளைஞ்சே இருக்கும் பிறந்ததுலேருந்து. இப்போ கல்யாணமாகி அவங்க பிள்ளைகள்லாம் பிறந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இத்தனை வருஷம் பாருங்க, கால் வளைஞ்சு கால் அப்படியே தத்தி தத்தி அப்படி தான் நடப்பாங்க, செறிஞ்சு நடப்பாங்க. இந்த ஜெபத்தில் வந்தாங்க,
இயேசுவை நோக்கி ஜெபிச்சாங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டாரு. பிறவிலிருந்து இருக்கேன், என்ன மாற்ற முடியுமா? இருந்துட்டு போட்டோன்னு இருக்கல. இயேசுவே என்னை குணமாக்கன்னு கேட்டாங்க. ஆண்டவர் தொட்டார். வளைந்திருந்த இந்த கால் நேராய் மாறி விட்டார். இப்போ நேராக நடக்கிறாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இல்லாமல் மேடையில் நடந்தெல்லாம் காமிச்சாங்க. அற்புதமான சுகம். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அவங்கள சுகமாக்க ஆண்டவர் உங்களை சுகமாக்க மாட்டாரா? உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? எனக்கு ஒரு புது இருதயம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது இருதயம் தர மாட்டாரா? தர போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு முதல்ல இருதய வியாதி உள்ளவங்களை ஆண்டவர் தொட போகிறார். உங்களுடைய இருதயத்தை புது இருதயமாக மாற்ற போகிறார். இருதய பலவீனம், இருதயத்தில் வலி, இருதய துடிப்பில் வித்தியாசம். கொஞ்சா இருதயத்தில் வலிக்கிறது, கொஞ்சம் வேகமாக நடந்தால் இருதயத்தில் வலிக்கிறது. ஐயோ, இருதயத்தில் அடைப்பு மாதிரி தெரிகிறாரு. இருதயம் பாதிப்புகள். இன்றைக்கு இயேசு புது இருதயத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. கண்கள், உன்னுடைய செவிகள், எதுவாக இருந்தாலும் சரி, நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை குணமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா ஜெபிக்க முடியும். எழுந்துன்னு இருப்போம். எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். ஆண்டவர் சொல்ல, சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன், சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன், உன்னுடைய சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். அதான் முதல் ஆண்டு சொல்லுகிற காரியம். முதல்ல நம்முடைய சீர்கேடுகள் மாற வேண்டும். மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், எரிச்சல்கள், கோபங்கள், இச்சைகள், பாவங்கள், பாவ பழக்கங்கள், ஏதோ ஒரு காரியம். முதலாவது சீர்கேடுகள் குணமாக்கப்பட வேண்டும். அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இந்த சீர்கேடான ஆண்டவரே, இந்த பேச்சுகளை கர்த்தர் மன்னிங்க. சீர்கேடான காரியங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னை குணமாக்கும், என் சீர்கேடுகளை குணமாக்கும். இந்த மதுபான பழக்கம் வேண்டாம், புகைப்பிடிக்கிற பழக்கம் வேண்டாம், லஞ்சம் வாங்குகிற பழக்கம் வேண்டாம், அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிற பழக்கம் வேண்டாம். ஆண்டவரே, என் சீர்கேடுகளை குணமாக்கும், குணமாக்கும், குணமாக்கும். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை குணமாக்கும். சீர்கேடுகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவைகள் இல்லாமல் போகணும். அப்பா, என் சீர்கேடுகளை குணமாக்கும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். என் குணங்களை மாற்றும், சீர்கேடுகளை மாற்றும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆமென். சீர்கேடுகள் குணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சீர்கேடுகள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் சீர்கேடுகள் அழிக்கப்பட்டு போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கோடு அந்த சீர்கேடுகள் எல்லாம் மாறுவதாக. போதை வஸ்துகள் மாறட்டும், புகைப்பிடிக்கிற பழக்கங்கள் மாறட்டும், மதுபானங்கள் விலகி போகட்டும். அந்த மதுபான எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். எல்லா கெட்ட பாவ பழக்கங்கள் மாறட்டும். லஞ்சம் வாங்குகிற சுபாவங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் சீர்கேடுகள் எல்லாம் மாற்றப்படுவதாக. உம்முடைய இரத்தம் அவளை கழுவட்டும், இரத்தம் அவளை கழுவட்டும். இயேசுவின் இரத்தம் கழுவட்டும். ஆமென். அப்படியே இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் சீர்கேடுகளை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். என் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்ட் ப்ராப்ளம், இருதயத்தில் வால்வு பாதிக்கப்பட்டிருக்குது, இருதயத்தில் அடைப்பு இருக்குது, இருதய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என் இருதயத்தில் எனக்கு சுகம் வேணும் அப்படி சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. அவங்க மட்டும் கை வைத்துங்க. பலர் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. இருதயத்தில் கை வைங்க. அப்படி உங்களோட ஹார்ட்டில் இருதயத்தில் கை வைங்க. எல்லாரும் இருதயத்தில் கை வைங்க. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இயேசுவே, என் இருதயத்தை தொடும். இயேசுவே, என் இருதயத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே, எனக்கு புது இருதயத்தை தாரும். என் இருதயத்தை புதிதாய் மாற்றிவிடும். ஆண்டவருடைய கரம் இறங்குகிறாரு. ஆமென். ஆண்டவருடைய பலத்த கரம் நீட்டப்பட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பலத்த கரம், சுகமளிக்கிற கரம் நீட்டப்பட்டு இருக்கிறாரு. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய வல்லமையை பொழுது விளங்க பண்ணுவீராக. பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பாதிக்கப்பட்ட இருதயங்கள் புது இருதயங்களாய் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் மாறுவதாக. இருதயத்திலே பூரண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, வேகமான துடிப்புகள் எல்லாம் நீங்கி நார்மலாக இருதயம் துடிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் உள்ள வேரியேஷன்கள் மாறுவதாக. இப்பொழுது நார்மலான இருதய துடிப்பு உண்டாவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இருதயத்தை தாக்குகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இருதயத்தை பலவீனப்படுத்துகிற சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். மரண பயத்தை கொண்டு வந்து இருதயத்தில் வலிகள் வேதனைகளை கொடுத்து மரண பயத்தோடு வைத்திருக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற வாழ்வுகள் சுகமடைவதாக. இருதயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்வுகள் சுகமடைவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இருதயத்திற்குள் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் புது இருதயமாய் மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற வலிகள் விலகட்டும். அந்த நம்னஸ் எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் புது இருதயமாய் மாறட்டும். நீர் புது இருதயத்தை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் குணமாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 4 நாள் நான் தூங்கவே இல்லை. சத்துரு போராட்டம் வந்து இதயத்தில் திடீர்னு 2 மணிக்கு அப்படியே இருதயம் வேகமா துடிக்கும். ரத்த ஓட்டமே இல்லாத ஒரு மாதிரி பிளாட்டா இருக்குமே ஒரு இது வரும். இன்னும் ஈஸி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு தான் இருந்தேன். இப்ப என்ன நடந்து ஜெபிக்கும் போது திடீர்னு அப்படியே வேகமா அடிக்கிற மாதிரி இருந்து கர்த்தர் எனக்கு இந்த மரண பயத்தை நான் நீக்கி போட்டேன்னு சொல்ற ஒரு வார்த்தை கேட்டது. அது என்ன சொன்னது, எனக்கு தினமும் நீ உன் குழந்தைய பார்க்க மாட்ட, நீ செத்து போயிருவ. அந்த பயத்தெல்லாம் கொடுத்துச்சு. இப்ப என்ன நடந்து ஜெபிக்கும் போது கை கால ஆடுறதுல உடனே அடிக்கிற மாதிரி இருந்து ஏதோ ஒரு மரணம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ரிலீஸ் ஆயிட்ட மரணம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அட்டாக் வந்தவங்க இதயம் பாதிக்கு புதிய இதயத்தை கடன் கொடுத்திருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படியே முட்டி போட்டு கையை இடது கையை ஊனி வச்சிருந்தேன். அப்ப நரம்பு துடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி. அப்ப அதுல ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அது விடுதலை நல்ல விடுதலை கிடைச்சு. ஆமென். அல்லேலூயா. கரந்தட்டி அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை நோய்களை மாற்ற போகிறார். ஆமென். கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா இப்ப கண்களை புது கண்களாய் மாற்றுவார். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தா சிறுநீரகத்தை புதிய சிறுநீரகமாக கிட்னியா மாற்றுவார். கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருந்தா கர்ப்பப்பையை புதிதாய் மாற்றுவார். எலும்புகள் பாதிப்பு, நடக்க முடியல, ஆர்த்ரைட்டிஸ், கையை பயன்படுத்த முடியல, நடக்க முடியல, ஆண்டவர் தொட போகிறார். புது எலும்புகளை தருவார், புதிய நரம்புகளை தருவார். பிளட்ல பிரச்சனை, ரத்தத்தில் எனக்கு பாதிப்பு, புதிய இரத்தத்தை உண்டாக்குவார். உங்களுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொட்டு குணமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க கை வைத்துங்க. பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க. கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க. காதில் பிரச்சனைனா காதுக்குள்ளே கை வைங்க, விரல் வைங்க அப்படி காதுக்குள்ளே. கிட்னியில் பிரச்சனைனா வயிற்றில் கை வைங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறாரு. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறாரு. இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல வல்லமை இறங்குகிறாரு. ஆண்டவருடைய பலத்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. நசரேயனாக இயேசுவின் பலமுள்ள நாமத்தினாலே சகல வியாதிகளும் இப்பொழுது விலகுவதாக. சகல பலவீனத்தின் கட்டுகளையும் அவிழ்க்கிற இயேசுவின் நாமத்தினாலே கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. கண்களிலே தெளிவான பார்வை இப்பொழுது வருவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கண்களிலே தெளிவான பார்வை உண்டாவதாக. காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். காதுகளுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எலும்புகள், நரம்புகள், ரத்தம் எல்லாவற்றிலும் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. நடக்க முடியாதவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. அந்த கால்களிலே சுகம் உண்டாவதாக. பக்கவாத வியாதிகள் மறைவதாக. பக்கவாத நோய்களை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த கை கால்களுக்குள் வல்லமை இறங்குவதாக. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. கட்டிகள் மறையட்டும். கேன்சர் வியாதி மறையட்டும். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் காணாமல் போவதாக.
கரைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கரம் உயர்த்துங்க, வலது கரம் உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, இன்னும் வாய் தரேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மாசமா நான் ரொம்ப இருதயத்துல வலி, எலும்பெல்லாம் வலிக்கும் எனக்கு. எலும்பெல்லாமே வலிக்கும். ஆமா, டாக்டர்கிட்டலாம் போய் 3 டாக்டர் பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு காலையில தான் சரி, நான் எனக்குள்ள ஒரு மரண பயம் வேற. நைட்டெல்லாம் என்னால் தூங்கவே முடியாது, ராத்திரி அழுதுகிட்டே இருப்பேன். அப்படி வந்து இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல்ல நீங்கள் இந்த அசுத்தாவி அந்த ஜெபம் பண்ணும்போது இருதயத்திலேருந்து ஒரு அசுத்தாவி வெளியேறின மாதிரி போச்சு. நான் எந்த இடத்துலேருந்து வந்தனோ அந்த இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே போச்சு. அப்படி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த முதுகில் அப்படியே ஒரு அபிஷேகம் இறங்குன மாதிரி அப்படியே அனலா வீசிச்சு. அப்புறம் இந்த எலும்புல உள்ள வலியெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அல்லேலூயா. 1.5 வருஷமா எனக்கு காது வலி ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கும். 1.5 வருஷமா? எப்பவும் எந்த காது? இந்த காது. இது ஜபம் பண்ண ஆரம்பிக்கவே, நான் காத்துல வைக்கவும், நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிக்கவே எனக்கு டப்புன்னு திறந்த மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி காத்துல இது டப்புன்னு ஒரு இது ஃபீலிங் உணர்ந்தீங்க. 1.5 வருஷமா? 1.5 வருஷமா. ஆனா இப்ப அந்த வலி தெரியல. 2 வருஷமா இந்த போனில் வந்து கட்டி இருந்தது. ஆனால் எனக்கு முன்னாடி கட்டியிருந்தது தெரியாது. முன்னாடி ரொம்ப எரிச்சலாக இருக்கும், என்னால் வேலையே செய்ய முடியாது. வேலை செய்யும்போது அந்த எரிச்சல் இருக்கும்போது நான் ஒருவேளை நம்ம வேலை செய்கிறதுனால தான் அப்படி கை ரொம்ப எரியுது வலிக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டாக்டர் செக் பண்ணேன். அப்புறம் அவங்க இப்போ இதில் பார்த்துட்டு கட்டி இருக்குது, அதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எலும்புல இருக்குன்னாங்களா? எலும்புல போய் இருந்துச்சு. அந்த மாத்திரை சாப்பிட்டு வாமா, அதுக்கப்புறம் நான் உனக்கு கட் பண்ணி விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். இசப்பா எனக்கு கட் பண்ணுற அளவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பயத்திலே இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு சார் வர சொன்னாங்க கட் பண்ணுறதுக்காக வேண்டிய, அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கு, கண்டிப்பாக வைராக்கியத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பாக ஏசப்பா நான் தருவாங்க அப்படின்னு வந்தேன். வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னோட கையை நான் இப்படி வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். இப்போ அந்த கட்டி இருந்த இடமே இல்லை. அந்த கட்டி ஆண்டவர் மறைய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.